ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் பே. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கூகுள் பேயை அதிக பேர் அவங்களுடைய மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பிரைமரி யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷனாக கூகுள் பேயை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு செக்யூர்டான ஒரு பேமெண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஒரு யூபிஐ பேஸ்ட் அப்ளிகேஷனாக தான் இந்நாள் வரைக்கும் இருந்துட்டு வந்துச்சு. நம்ம எல்லாருமே கூகுள் பேயில் இந்த ஃபியூச்சர் வராதா, இந்த ஃபியூச்சர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கூகுள் பேயில் அந்த ஃபியூச்சரை எனேபிள் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபியூச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் பேயில் அதாவது உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை நீங்கள் ஆட் பண்ணி அது மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய ஃபியூச்சரை கூகுள் பே தரப்புலேருந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை ஆட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பெரிய செக் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த என்ன செக் அப்படின்னு நான் வீடியோக்குள்ளாடி சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன், அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளே ஸ்டோரில் கூகுள் பேவுடைய அஃபிஷியல் ஆப்பு. இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு அந்த ஃபியூச்சர் வரும். இப்போ நம்ம இதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக நம்ம இதை அப்டேட் பண்ணிட்டோம். அப்டேட் பண்ணாதவங்க மறக்காமல் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நார்மலாக உங்களுடைய பேட்டர்ன் கேட்கும். கேட்டோன்னே நீங்கள் டிஃபால்ட்டாக உள்ளே போயிடலாம். உள்ளே போனோன்னே இதில் மேலே இருக்கிற அந்த உங்களுடைய நேம் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடு பேங்க் அக்கௌண்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆடு கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஆக்சிஸ் பேங்குடைய விசா கிரெடிட் கார்டும் விசா டெபிட் கார்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய விசா கிரெடிட் கார்டு மட்டுமே தான் சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரை இப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட ஆக்சிஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்காது. அது மட்டும் இல்லை விசா கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்காது. ஃப்யூச்சரில் இதை அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் தெரியல. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்டேட் பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா விசா கார்டு இருக்கும், அதாவது விசாவில் டெபிட் கார்டு இருக்கும், ஆனால் கிரெடிட் கார்டு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன சொல்லணும்னா இந்த கார்டு ஃபியூச்சரை நிறைய பேருக்கு கூகுள் பேயில் யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, உள்ளே போய் பார்க்கலாம் இல்லை என்ன இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம ஆட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட் கார்டு டு யுவர் கூகுள் பே அப்படின்னு வந்துடும். இது நம்ம இப்போ ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ப்ரொசீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் முக்கியமான ஃபியூச்சர் என்ன, நீங்கள் யூபிஐயில் எப்படியெல்லாம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுவீங்களோ அது மூலமாக நீங்கள் இந்த ஃபியூச்சர்லையும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் ஆர் டெபிட் கார்டுடைய நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்டயே இதில் கொடுத்துருக்க அந்த கார்டு என்கிட்ட எதுவுமே கிடையாது. அதனால் உங்ககிட்ட இருந்துச்சு ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வேறு எந்த கார்டுடைய நம்பர் நீங்கள் கொடுத்தாலும் இதில் நாட் சப்போர்ட்டட் அந்த மாதிரி தான் வருது. கார்டு டைப் நாட் சப்போர்ட்டட் அந்த மாதிரி தான் வருது. உங்களுக்கு ஏதாவது கொடுத்து ஓகே ஆச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் இந்த ஃபியூச்சர் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங் ஆனதுனால தான் இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபியூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஃபியூச்சரை பற்றி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.